அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இளங்கலை முதுகலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதனால் பட்டதாரி ஆசிரியர் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலை தான், டெம்பரவரி கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலியிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 15 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இல்லாத போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான். அதை போனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி என்னங்கிறது தெரியும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் வழிமுறைகள்லாம் என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிமுறைகள் தெரியும். நமக்கு வினோத் ஜாப்ஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனடைங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எமது பள்ளியில் பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியராக பணிபுரியறதுக்கு ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா தேவைன்னு பார்த்திங்கன்னா விளம்பரம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுகலை ஆசிரியராக பட்டம் பெற்றிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜுவாலஜி கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். முதுகலை இளங்கலை முடிச்சுட்டு முதுகலை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கு மேலே பிஎட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களே இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு வயதை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நாம்ஸ் படி, அதாவது ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 53, அதர் கேண்டிடேட் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் எதுவுமே நீங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய திறனை பொறுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்துறோம், 5 வேகன்சி பார்த்துறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேட்குறாங்க. இந்த இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முதுகலை பட்டதாரி கிடையாது, இளங்கலை பட்டதாரி படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இளங்கலை பட்டதாரியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். இந்த இங்கிலீஷுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் நீங்கள் படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 வேகன்சி பார்த்துட்டோம். இந்த 8 வேகன்சினா பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்குறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2 பேர் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா வரலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக திறன் இருந்துச்சுன்னா இந்த பிடி டீச்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். இதுவரை நாம் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி பார்த்துறோம். அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டெய்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இந்த 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்குன்னு தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திறமை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டேலியில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். இதாவது 10 ஜாப்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்டு கிளீனர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிரைவருக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும்போது
நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. கிளீனியர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு எது ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா கிளீனியர் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டால் கிளீனியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தோம் பண்ணணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுடைய 10th மார்க் ஷீட் எடுத்துக்கங்க, 12th மார்க் ஷீட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இளங்கலை ப்ளஸ் முதுகலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இதோடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஓவரால் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. 2 காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, வேறு முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. வேறு இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 காப்பி எடுத்துக்கங்க. ப்ளஸ் அது இல்லாத உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. அதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இது இல்லாத ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விண்ணப்பிக்க தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு போனால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ நடக்கும் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2025 வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2025 நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் பொறுத்த வரைக்கும் காலை 10:30 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் 10:30ங்கிறது ஒரு 9:30 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க அந்த இடத்துக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா srisatyvikas@gmail.com இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வேகன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான சேலரி தான் இருக்கும். அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கி அங்கேயே பணிபுரியறதுக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சொல்கிறேன். நீ எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு போகணும், ஸ்ரீ சக்தி விலாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வேலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 636104 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2025 நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அதில் அதை வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் சென்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9486896289. இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 9786735073. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். கேட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் உருவாக்கி கொடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ஜாப்ஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க. அந்த சேனல்லே பல ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஜாப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஜாப்ஸ் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அரசு ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் போயிடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.